ஒரு மிஸ்ரி ஓடி வருகிறார் ஜனாதிபதி உமர் இப்னுல் கத்தாப் இடத்தில். மக்கள் குறை தீர்க்கும் நாள் ஒன்றை உமர் இப்னுல் கத்தாப் வைத்து, யாருக்காவது எங்கேனும் குற்றம் நடந்தால் என்னை கேளுங்கள் என்கிறார்கள். அந்த மிஸ்ர் தேசத்தை சார்ந்தவர் ஓடி வந்தார். இதோ நான் வந்திருக்கிறேன், வான மதுலூம் என்றார். நான் அநீதி இழைக்கப்பட்டவன் என்றார். நான் நீதி இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறேன், உரிமை கேட்டு வந்திருக்கிறேன். கேளுப்பா, தயாரா இருக்கிறேன். நான் மிஸ்ர் தேசத்திலிருந்து வருகிறேன். எங்கள் நாட்டினுடைய கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் வாகனத்தில் போன போது கொஞ்சம் நான் முந்தி சென்று விட்டேன். அவரை முந்தி போயிட்டேன். அவர் கவர்னருடைய மகன், அவரை முந்தி என் வாகனம் போனது. அவர் என்னை துணியை பிடித்து இழுத்து கீழே இறக்கி ஷவுக்கையால் அடித்தார். அடித்தது முக்கியம் இல்லை, என்னை யாரு முந்த முடியும்? எப்படி நீ முந்தலாம்? அன இப்னுல் அக்ரமீன் என்றார். உலகத்தில் சங்கை பொருந்திய மனிதர்களில் நான் பிறந்தவன் என்றார். சங்கை பொருந்திய மனிதர்களில் எத்தனை பேர் உண்டுமோ அந்த குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன். எங்க அத்தா சங்கையானவங்க, பெருமானாரின் சஹாபி. கேட்டாங்க, என்ன முந்தலாமா நீ? நடு ரோட்டில் விட்டு என்னை அடிச்சிட்டார். யார்? ஜனாதிபதி அவர்களை பார்த்து சொல்றார், எங்கள் நாட்டின் கவர்னரின் மகன். கவர்னர் யார்? சையதுனா அம்ர் இப்னு ஆஸ், மிகப்பெரிய சஹாபி. உமர் இப்னுல் கத்தாப் சொன்னாங்க, இவரை நம்ம கஸ்டடியில் இவரை எடுத்துக்கங்கன்னாங்க. அதிகாரியை கூப்பிட்டாங்க, இவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, நீங்க தான்ப்பா இருக்கணும்னாங்க. உடனே இங்கிருந்து தூதர் அனுப்புறாங்க. எங்கே? மிஸ்ருக்கு தூதர் அனுப்புறாங்க. அப்துல்லா அம்ர் இப்னு ஆஸை அவங்க மகனையும் சேர்த்து கூட்டுவாங்கன்னா கடிதம் எழுதுறாங்க. அம்ர் இப்னு ஆஸ், உங்க மகனை அழைச்சிட்டு நீங்க வரணும் உடனடியாக. அரசு பயணம், இது அரசு பயணம், ஜனாதிபதியின் அழைப்பு, வேற காலதாமதங்கள் வேண்டாம். அந்த மிஸ்ரியை பிடிச்சி உள்ள உட்கார வச்சுக்கிட்டாங்க. அவருக்கு சாப்பாடு கொடுங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, அவங்க வரட்டும். ஏன்னா உடனே வர முடியாது, வர்ற வரைக்கும் பாதுகாப்பு. இங்கிருந்து தூதர் போகிறார், கடிதம் கொண்டு போகிறார். கடிதம் கிடைத்த போது சையதுனா அம்ர் இப்னு ஆஸ். யார் அம்ர் இப்னு ஆஸ்? வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் வல்லல் நபி அவர்களால் அங்கீகாரம் பெற்ற சஹாபி. பல்வேறு கட்டங்களில் அம்ர் இப்னு ஆஸை ரசூல் உயர்த்தி பேசிய செய்திகள் இமாம் புகாரி பதிவு செய்வார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடனே வருகிறார்கள். தன் மகனை கூப்பிட்டுட்டு, நிலைமையை என்னான்னு தெரியாது, மேற்றை குறிக்கவே இல்லை. வந்தாங்க, வந்த உடனே கூப்பிட்டாங்க, கேட்டாங்க, அவரை மிஸ்ரியை கொண்டா. இவர் தானப்பான்னாங்க. ஆமாம். உடனே சொன்னாங்க, ஜனாதிபதி. சவுக்கை எடுத்தாங்க. மக்கள் மன்றம், கவர்னர் இருக்கிறார், கவர்னர் மகரை முன்னால் இழுக்கிறார்கள். கையில் சாட்டையை கொடுத்தாங்க. ஒன்று அடிச்சார்ல, நீ அடின்னாங்க. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், வேகம். ரோட்டில் வச்சு அடிச்சார்ல, அந்த வேகத்தை வச்சு அடி. எத்தனை சவுக்கடி அவர் கொடுத்தாரோ அத்தனை சவுக்கடி கொடுத்தார். அம்ர் இப்னு ஆஸ் திகைச்சு போயிட்டாங்க. இந்த நடப்பே அவங்களுக்கு தெரியாது. நீ என்ன சொன்ன? ஆனால் இப்னுல் அக்ரமீன் சொன்னியான்னு கேட்டாங்க. சங்கையாளர்களில் பிறந்த குடும்பத்தில் உள்ளவன் நான் என்று சொன்னாயா? அவர் பதில் சொல்லல. மகன் தடறுகிறார். கேட்டாங்க, அம்ர் இப்னு ஆஸை கூப்பிட்டுங்க, வாங்க. மத்தா அஹதுத்தா கேட்ட வார்த்தை, உம்மத்த ரசூலில்லா அபீதக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாக்கியம் நிறைந்த இந்த பிள்ளைகளை, இந்த சமூகத்தை எப்போது நீங்கள் அடிமையாக எடுத்தீர்கள் என்று கேட்டாங்க. பெருமானாரின் இந்த பெருமானாரினுடைய உம்மத் இவர்களை எப்போது அடிமையாக ஆக்கினீர்கள்? உங்க மகன் மட்டும் ராஜ குடும்பத்தில் உள்ளவர், மற்றவங்கள் எல்லாம் அடிமையா? நீங்க ஜனாதிபதி குடும்பம் என்பதாலே, கவர்னரின் குடும்பம் என்பதாலே மற்றவர்களை அடிமையாக நடத்துவதா? அவரை கூப்பிட்டு ரோட்டில் வைத்து அடிப்பதா? எப்போது இவர்களை அடிமையாக ஆக்கி கொண்டீர்கள்? நீங்கள் எப்படி ஒரு சுதந்திர தாய்க்கு பிறந்தீர்களோ அதேபோல் இவரும் ஒரு சுதந்திர தாய்க்கு பிறந்திருக்கிறார். அப்துல்லா இப்னு ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் சொன்ன போது அம்ர் இப்னு ஆஸ் அழுதார்கள். அழுது சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியம், இந்த நடப்பு எதுவும் என் கவனத்துக்கு வரவில்லை. என் கவனத்திற்கு வந்திருக்குமையானால் நான் அடித்திருப்பேன், என் மகனை நான் அடித்திருப்பேன். அதுதான் சஹாபிகள். என் கவனத்திற்கு வரவில்லை, வந்திருக்குமையானால் இந்த தீர்ப்பை நான் வழங்கியிருப்பேன். உங்கள் கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன், நீதி என்பது அது இருக்கிற காலம்தான்
இந்த நாட்டில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும். நீதி இருக்கிற வரையிலும் நாடு பாதுகாப்பு பெறும். இன்னும் சொன்னால் உலகத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். நீதி தவறுகிற போது, வார்த்தைகளில் வாழ்வில் நீதி வீணாக்கப்படுகிற போது, அநீதி எங்கும் பரவுகிற போது அதன் விளைவு அழிவை நோக்கி இருக்கும்.